அறிவிலியா இப்படின்னெல்லாம் பினாத்துறீங்க, தப்பு. உங்களுடைய அறிவு இப்போ சமீபத்தில் நடந்தது. 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் படித்தேன். ஒரு பையன் பாம்பை பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே உள்ளான்னு போய் விட்டுருக்குறான். எங்கே கல்லாறு கொண்டு போகணுமா, இங்கேருந்து 60 கிலோமீட்டர் கந்தால போகணுமா, போய் விடும்போது அந்த முடிச்சு அவுத்து கீழே கொட்டும்போது அது திரும்பி வந்து இவனை கொட்டி இவன் செத்து போயிட்டான். முட்டா கழுதிங்கிற பாம்பை வந்து அவனோட வீட்டுக்கு பக்கத்தால் வந்து அடித்து கொண்டு போடு, அது தப்பு இல்லை. நீ பாம்பை தேடி போய் எலியை தேடி முதல்ல வேட்டையாடுவாங்க தெரியுமா, முயலை வேட்டையாடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நீ தேடி போய் வேட்டையாடாத. நாயை மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல வளர்க்காத. அது வந்து ஏன் வளர்க்காத, நீ சோறு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீ வந்து ஓனானை பிடிச்சி திங்க முடியுமா, எலியை பிடிச்சி நீ திம்பையா பச்சையா, ஆனால் அது திங்கும். முயலை பிடிச்சி திங்கும், கோழியை பிடிச்சி திங்கும். அதனால அது இயற்கை, நீ விட்டுட்டீங்கன்னா அது வளர்ந்துடும். அப்போவுமே நீ பெருக்கி விட்ற, அதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற. மனிதனத்தை காப்பாற்றுறதுக்கு தான் மனித கோர்ட்டு வேணும், அரசாங்கம் வேணும். ஒரு 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 பருக்கு அரிசியை வீணாக்காமல் வாழ்ந்து காமிச்சார் திருவள்ளுவர். அந்த உங்கள் மரமண்டைக்கு ஏறுதான் பாரு, எது எடுத்தாலும் தப்பாக தான் சொல்கிறீங்க. அதாவது யாரும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்னால் நீ என்ன சொல்கிறீங்கன்னா, எங்கே வேணாலும் வாழ. ஏடா அவட மானங்கட்டவனே எங்கே வேணாலும் வாழலான்னு கிடையாது. உன்ற ஊரில் பேசாமல் வாழுன்னு அர்த்தம், உன்ற ஊரில் வாழ்கிறான்னு அர்த்தம். அதனால தயவு செஞ்சு நாய் பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை கொல்லக்கூடிய முறைகளை கையாளாதீர்கள். நாய்களை வந்து நான் சொல்கிறேன், நான் தேசத்துக்கு பாடுபட்டவன், என்ன அளவுக்கு நீ எல்லாம் பாடுபட்டுக்க முடியாது. நான் சொல்கிறேன், 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கலினா இந்த நாய் வளர்க்கவங்களை தடுக்க முடியாது. நீ எத்தனை வருஷம் என்ன நீ தலைகையில் நின்று அரசாங்க தலைகையில் நிற்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இவனை 7 வருஷம். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, வரி போடுறதுக்கு வந்துச்சு. வரி 750 10,000ப்பா, 10,000 போடுயா. ஒரு நாயை நீ வளர்த்தா 10,000 போடு, நீ வாங்கிட்டுன்னு போ. அது மக்களை காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்தும். ஏன்னா ரேபிஸ்க்கெல்லாம் நீ வந்து